जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा की जय चित्र महाप्रभु की कृष्ण सगुराज गोस्वामी राज प्रपाद की श्री भक्तिमाता स्वामी स्वरूपा महाराज की श्री गुरुदेव की पिताई गौर विमानंदे हरे कृष्ण பாருங்களா சரோஜா மாதாஜி நீங்க வச்சிருக்கீங்களா எடுத்துட்டீங்களா படிக்கிறேன் தாஹதேகி மகாபிரபு கரேனா சிந்தனா प्रभु करेन चिंतन जगदुपायते आमी करिलुन यतना जगदुपायते आमी करिलुन यतना करेक्ट केहा एदल प्रतिज्ञा होइल बंगा प्रतिज्ञा होइल बंगा ताशबा दुर्बते पतिबा किचुरंगा दुर्बते पादिबा किचुरंगा படிங்க மாதாஜி மாயாவாதிகளும் மற்றவர்களும் ஓடுவதை கண்ட சைத்தன்ய மகாபிரபு நினைத்தார் பிரேமையின் வெள்ளத்தில் அனைவரும் மூழ்க வேண்டும் என நான் விரும்பினேன். ஆனால் சிலர் இதிலிருந்து தப்பிவிட்டனர். அதனால் அவர்களையும் மூழ்கடிக்க நான் ஒரு தந்திரம் செய்வேன். ஸோ மாயாவாதி எல்லாம் தப்பிட்டாங்க. ஓகே, எதுல இருந்து? சைத்தன்ய மகாபிரபு அந்த லவ் ஆஃப் காட்லேருந்து. அதனால அதுக்கு ஒரு ட்ரிக் பண்றார். ஓகே, படிங்கம்மா. இங்கே ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஆர்வம் காட்டாத மாயாவாதிகளையும் மற்றவர்களையும் கைப்பற்றுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விரும்பினார். இதுவே ஒரு ஆச்சாரியருக்கான அறிகுறியாகும். இறைவனின் சேவைக்காக வரக்கூடிய ஆச்சாரியார் ஒரு வழிமுறையினை எந்த மாறுதலுமின்றி அப்படியே அனுசரிப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கான பல்வேறு உபாயங்களை அவர் கண்டறிந்தாக வேண்டும். சில நேரங்களில் இறை அன்பினை விநியோகம் செய்வதில் கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆண்களையும் கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க, கேட்கல, கொஞ்சம் கிட்ட வாங்க. ஆண்களையும் பெண்களையும் சகஜமாக பழகுகின்றனர் என்பதை அறியாமல் ஆண்களையும் பெண்களையும் சமமாக ஈடுபடுத்துகிறது என்பதால் பொறாமை கொண்ட நபர்கள் எங்களை நிந்திக்கின்றனர். ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் உள்ள ஆண்களும் பெண்களும் சகஜமாக பழகுகின்றனர் என்பதை அறியாமல் இந்த முட்டாள்களும் அயோக்கியர்களும் கிருஷ்ண பக்தியில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் சகஜமாக பழகுவதற்கு கண்டிக்கின்றனர். ஆனால் ஒரு சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களை ஒருவரால் உடனடியாக மாற்ற இயலாது என்பதை இந்த அயோக்கியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இருப்பினும் ஆண்களும் பெண்களும் பிரச்சாரகர்களாக பயிற்சி அளிக்கப்படுவதால் இந்த பெண்கள் சாதாரண பெண்கள் அல்லர். மாறாக கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யும் தங்களது சகோதரர்களுக்கு சமமானவர்கள். எனவே ஆண்கள் பெண்கள் இருவரையும் முழுமையான தெய்வீக செயல்களில் ஈடுபடுத்துவது என்னும் கொள்கைகளின் நோக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதாகும். ஆண்களும் பெண்களும் இணைந்து செயல்படுவதை கண்டிக்கும் இந்த பொறாமை கொண்ட முட்டாள்கள் தங்களுடைய சொந்த முட்டாள்தனத்தினால் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டியதுதான். ஏனெனில் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கு உகந்த சிறப்பான உபாயங்களை ஏற்று அதனை எவ்வாறு பரப்புவது என்பதை இவர்களால் யோசிக்க முடியாது. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்னும் இவர்களுடைய வழிமுறைகள் கிருஷ்ண உணர்வை பரப்புவதில் ஒருபோதும் உதவாது. எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் நாங்கள் செய்யும் செயல் பக்குவமான ஒன்றாகும். ஏனெனில் கிருஷ்ண உணர்வில் இருந்து ஒதுங்குபவர்களை
பிடிப்பதற்கு வழியை கண்டறியும்படி முன்னுரைத்தவர் அவரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெளியில போயிட்டு வந்த அப்புறம் நேரம் ஆச்சு. பரவாயில்ல தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஐயோ நீங்கள் என்ன ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இப்படிலாம் பண்ணுறீங்க, பிரசாதம்னா கொஞ்சம்லாம் கொடுக்கணும், நீங்கள்லாம் என்ன பீஸாலாம் ஆஃபர் பண்ணி சாப்பிடுவீங்களா, இதெல்லாம் வந்து அலோடே கிடையாது எப்படி ஒரு பிராமின் சொன்னார். நான் இருக்கா ஹரே கிருஷ்ணா அப்படி இருந்தால் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுனா பண்ணுறீங்க இப்படிலாம் ஏன் சாப்பிட்றீங்க, பீஸாலாம் ஆஃபர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக ஒன்று சக்கரை பொங்கல் சுண்டல் இப்படி தான் மாதாஜி வீட்டில் போட்டுக்கோங்க. சக்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலில் போனால் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்களாம் ஒரு என்ன உங்களுக்கு ஒரு ஆஃபர் கூட பண்ண தெரியலன்னு சொல்லி இந்த அயோக்கியர்கள்லாம் பேசுவோம். நாட்டில் நரம்பு இல்லாமல் அந்த ஐக்கியர்கள் ராசல் தான் சொல்லுவோம். முட்டாள்களும் ஐக்கியர்களும் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு பிரபுபாத். ஏன்னா அவருக்கும் ஆன்மீகம் பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்தால் அவர் என்ன பண்ணார், கமெண்ட் அடிக்கிறார். என்ன கமெண்ட் அடிக்கிறாரு, நீங்கள் எப்படி ஆஃபர் பண்ணணும் கிருஷ்ணன். அந்த ஆஃபர் பண்ணுற ஸ்லோகம் தெரியுமா உங்களுக்கு? பகவத்கீதை எந்த ஸ்லோகத்தில் ஆஃபர் பண்ணி சொல்லியிருக்கான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ண ஏகத்தை கமெண்ட் பண்ணுறாங்க. கிருஷ்ணனோட ஏகத்தை கமெண்ட் பண்ணி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி பண்ண பக்தர்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஏமா இதெல்லாம் ஆஃபர் பண்ணி சாப்பிட்றீங்க, பீஸா இந்த சாக்லேட்லாம் இந்த இதை சாக்லேட்டில் அந்த சொல்லுது சாக்லேட் மாதிரி ஒன்று இருக்கு கேரமெல்லாம், அதில் அந்த ஸ்வீட்லாம் எதுக்கு ஆஃபர் பண்ணுறீங்க, ட்ரெடிஷ்னலாக நம்ம உள்ளதை ஆஃபர் பண்ண வேண்டியது தானே. இதெல்லாம் கிருஷ்ணாவா கேட்குறாரு, இப்படிலாம் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே நம்ம பக்தி விஷயம் வந்ததுக்கப்புறமா யாரும் பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான பேச்சு. ஓகே, அவங்களுக்கு என்ன ப்ராசஸ்னே தெரியாது. சைத்தன்ய மகாபிரபுனா சொன்னார், கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் தெரியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எப்படி அனுபவப்பட்டாங்களோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த காலத்துக்கு ஏற்றாப்புல மாத்துறாரு. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரியில் எல்லாரும் சகஜமாக பழகுவாங்க. அவங்கள போய் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே மாற முடியாது. நம்மளாலே ஹேபிட்ஸ் விட முடியுதா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏற்ற அப்படி பிரபுபாத் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறார். உடனே சில பேர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது கிருஷ்ணனோட இயக்குனாலே யூஎஸில் இருந்து ஜெனரேட் ஆனது, இது நம்ம இயக்கமே கிடையாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இங்கே இருந்து ஜெனரேட் ஆனவங்களாம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க, எல்லாம் ரொம்ப பயங்கரமாக கடைப்பிடிச்சா இருக்காங்க? இல்லை, அதுவும் இல்லை. அதனால் இவங்க என்னன்னா நாக்குக்கு நரம்பில்லைன்ற மாதிரி என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால பிரபுபாத் வந்து இங்கே கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சாடுறாரு. அடுத்தது போகலாம். தலாதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். அடுத்தது 33. ஏதா போலி மானே கிச்சு கொரியா பிச்சாரா சந்யாசாஸ்ரம பிரபோ கைலா அங்கீகாரா. இவ்வாறு ஆழ்ந்து யோசித்த பின்னர் சைதன்ய மகாபிரபு சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றார். பொருளுரை: பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுக்கு சந்நியாசம் ஏற்பதற்கான அவசியம் எதுவும் இல்லை. ஏனெனில் அவர் சாட்சாத் கடவுளை என்பதால் ஜடவுடல் சார்ந்த வாழ்க்கைக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிராமணர், சைத்திரியர், வைசியர், சூத்திரர், பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தர், சன்னியாசி ஆகிய 8 வர்ணங்கள் மற்றும் ஆசிரமங்களில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தம்மை எதனோடும் அடையாளப்படுத்தவில்லை. அவர் தம்மை உன்னதமான ஆத்மாவாக அடையாளம் கண்டார். ஒரு பக்தன் சமுதாயத்தின் இத்தகு வெவ்வேறு படித்தளங்களுக்கு எப்போதும் அப்பாற்பட்டவன் என்பதால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மட்டுமன்றி ஒவ்வொரு தூய பக்தனும் தன்னை இத்தகைய சமுதாய மற்றும் ஆன்மீக பிரிவுகளில் அடையாளம் காண்பதில்லை. அவ்வாறு இருப்பினும் தான் ஒரு சன்னியாசியாக மாறினால் ஒவ்வொருவரும் தனக்கு மரியாதை அளித்து நன்மை பெறுவர் என்பதை கருத்தில் கொண்டு சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுப்பதற்கு முடிவு செய்தார். சந்நியாசம் ஏற்பதற்கான அவசியம் உண்மையில் அவருக்கு இல்லை என்ற போதிலும் அவர் சாதாரண மனிதனாக நினைக்கக்கூடியவர்களுக்கு நன்மை பயப்பதற்காகவே அவ்வாறு செய்தார். அவர் சந்நியாசம் ஏற்றதன் முக்கிய நோக்கம் மாயாவாதி சன்னியாசிகளை விடுவிப்பதே. இது இந்த அத்தியாயத்தின் பிற்பகுதியில் தெளிவுறும். மாதாஜி ஒரே நிமிஷம், மாதாஜி ஒரே நிமிஷம். சத்யா மாதாஜி உங்களுக்கு தெரியுதா எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இல்ல ஒரே நிமிஷம், நீங்க அப்படியே இருங்க. சத்யா மாதாஜி, yes Prabhu, you are following the yeah okay thank you மாதாஜி, thank you. கலான் மாதாஜி கண்டிப்பா பண்ணுங்க.
ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி சாவூர் மாயாவாதி என்னும் வார்த்தையினை பின்வருமாறு விளக்குகிறார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பௌதிக வாழ்வின் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் திருமேனியினை மாயையால் உருவாக்கப்பட்டதாக கருதுபவனும் பகவானின் உலகத்தையும் அவரை அணுகுவதற்கான வழிமுறையான பக்தி தொண்டினையும் மாயையாக கருதுபவனும் மாயாவாதி எனப்படுகின்றான். மாயாவாதி பக்தி தொண்டிற்கான எல்லா உபகரணங்களையும் மாயையாக கருதுகிறான். மாயை என்பது ஜட வாழ்வினை குறிப்பதாகும். இது பலநோக்கு செயல்களின் விளைவுகளை தனது தன்மையாக கொண்டதாகும். மாயாவாதிகள் பக்தி தொண்டினையும் அத்தகு பலநோக்கு செயல்களில் ஒன்றாக கருதுகின்றனர். அவர்களை பொறுத்தவரையில் பாகவதர்கள் பக்தர்கள் தத்துவ அனுமானத்தினால் தூய்மை அடையும் போது மட்டுமே அவர்களால் முக்தியின் உண்மையான நிலைக்கு வர முடியும். பக்தி தொண்டு குறித்து இவ்விதமான கற்பனை செய்பவர்கள் உதார்த்திகர்கள் என்று கூறப்படுகின்றனர். பக்தி தொண்டினை பலநோக்கு செயலாக கருதுபவர்கள் கர்மனிஷ்டர்கள் என்று கூறப்படுகின்றனர். பக்தி தொண்டினை குறை கூறுபவர்கள் நிந்தகர்கள் என்று கூறப்படுகின்றனர். அதுபோலவே பக்தியின் செயல்கள் பௌதிகமானது என்று கருதக்கூடிய அபக்தர்கள் பாஷண்டிகள் என்று கூறப்படுகின்றனர். அதுபோல அதே போன்ற கருத்துடைய பண்டிதர் அதமபடுயாக்கள் என்று கூறப்படுகின்றனர். உதார்த்திகள் நந்தகர்கள் பாசண்டிகள் அதமபடுயாக்கள் ஆகிய அனைவரும் பிரேமையை வளர்க்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இயக்கத்திலிருந்து நன்மை பெறுவதை தவிர்த்தனர். அவர்களின் மீது கருணை கொண்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இக்காரணத்திற்காகவே சந்நியாச ஆசிரமத்தை ஏற்பதற்கு முடிவு செய்தார். ஏனெனில் அவரை ஒரு சந்நியாசியாக காணும் போது அவர்கள் அவருக்கு மரியாதை அளிப்பர். சந்நியாச ஆசிரமம் இந்தியாவில் இன்றும் மதிக்கப்பட்டு வருகிறது. உண்மையில் சந்நியாசியின் உடை இந்திய மக்களிடம் இன்றும் மரியாதையை பெறுகிறது. எனவே ஆன்மீக வாழ்வின் 4வது பிரிவை ஏற்பதற்கான அவசியம் சைதன்ய மகாபிரபுவிற்கு இல்லை என்ற போதிலும் அவர் தம்முடைய பக்தி வழிமுறையை பிரச்சாரம் செய்வதற்கு உதவியாக இருப்பதற்காக சந்நியாசத்தினை ஏற்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். சில பார்த்தீங்கன்னா மாயாவாதினா யாருன்னா கிருஷ்ணரை வந்து மாயா, அவருடைய இருப்பிடம் மாயா, மாயானே கிடையாது, எதுவுமே உண்மை இல்லை. அப்புறம் அவர் பக்தர்கள் மாயா, பக்தி சேவை மாயா, இப்படின்னு சொல்லுறது மாயாவதிஸ். ஓகே, ஆனால் உண்மையிலே மாயா இது பௌதிகத்தில் இருக்கிற அந்த இயற்கை தான் மாயா. அதில் வந்து அதுவும் வந்து தற்காலிகமானது, பொய் கிடையாது. ஆக்சுவலாக மாயாவதி சொல்லுவாங்க இந்த உலகமே பொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் படிச்சில்ல அந்த ஸ்கூலில் அந்த மாதிரி தான் திருநெல்வேலியில். ஸோ அதனால் அந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகமே பொய், நம்ம தான் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, அதனால பகவான் நம்மளும் பகவான் ஆயிடலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்துக்களை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ மாயாவதிஸ் வந்து பக்தி சேவையை பொய்ன்னு நினைக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, பக்தி தேவையில் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா குதர்க்கவாதிஸ்ன்றாங்க. குதார்க்கிகாஸ், தவறாக சொல்லக்கூடிய ஒரு குதர்க்கவாதி. என்ன குதர்க்கமாக கேள்வி கேட்கிறமாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க இதை என்ன சொன்னாலும் ஒரு மாயாவதி சன்னியாசி என்ன பண்ணாராம், எல்லாம் ஜெகமே பொய், பிரம்மதான் சத்தியம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு புலி வேகமாக வருது. இவர் என்ன பண்ணாரு, மரத்துக்கு மேலே ஓடுறாரு. உடனே ஒரு வைஷ்ணவ சன்னியாசி கேட்டார், எங்க ஜெகமே பொய்ன்றீங்கல்ல, அந்த புலியும் பொய் தானே, எதுக்கு நீங்கள் மேலே ஓடி ஒழிகிறீங்க அப்படின்னாரு. ஓகே, ஆனால் அது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான லாஜிக் கிடையாது. அதே மாதிரி சொல்ல மரத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த கிளி வந்து உள்ளே போகுது, பச்சை மரத்தில் போய் போனீங்கன்னா அந்த கிளி வந்து மறைஞ்சிருது. கிளி பச்சை மரத்தில் மறைஞ்சாலும் கிளியோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா இல்லையா, பச்சை மரத்துக்குள்ள திருப்பி கிளியாக தான் இருக்கும். அதனால் கடவுளை போய் ஒன்றா கலக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு கருத்து. இது வந்து மாயாவாதிங்கிறது சங்கராச்சாரியம் தான் மெயினாக குறிக்குது. அவர் வந்து சிவனை வந்து அனுப்புகிறார் கிருஷ்ணரே, இந்த மாதிரி ஒரு பிலாசபியை கொண்டு போய் சேர்க்கணும், நீ மக்களை வந்து கொஞ்சம் குழப்பி விடணும். ஏன்னா புத்தர் வந்து போயிட்டாரு, மக்களுக்கு இப்போ வேதங்கள் மேல் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. வேதங்கள் மேல் நம்பிக்கை வர்றதுக்காக சிவனே வர்றார், சங்கராச்சாரியரா வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு மாயாவாத தத்துவத்தை உண்டு பண்ணிட்டார். அது வரையும் சைவ பிள்ளைன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சைவை சொல்லி வந்த அம்சம். அந்த ருத்ர சமாதானம் முதல்ல இருந்துச்சு. இது வந்த உடனே சவுத் இந்தியாவில் சண்டை வர ஆரம்பிச்சு. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் சண்டை வந்து 2 பேருக்கு சண்டை. சவுத் இந்தியா தான் பயங்கர ஃபேமஸ். பிரபுபாதர் இங்கே வரும்போது கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க, நீங்கள் வந்து துவைதமாக அத்வைதமாக எது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாதாரண ரிப்போர்ட்டரே இந்த மாதிரி சண்டை போடுவாங்க.
இங்கே சவுத் இந்தியா தான், வேற எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. அதனால் இது வந்து தொன்று காலமாகவே இருக்குது இந்த சண்டைகள். டிமான்ஸ் ஜென்ரலி தே வர்ஷிப் டெமிகாட்ஸ். வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. அதாவது மாயவரசு குதர்க்கவாதி சொல்கிறாங்க, கர்ம நிஸ்தாஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்தி சேவை வந்து ஒரு கர்மம், இவங்களும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அவங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல போய் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாயில் கிருஷ்ணா கிருஷ்ணா கட்டுறீங்க. ரெண்டும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. ரெண்டுமே அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ரொம்ப உண்மையாக வேலை பார்க்குறாரு. மூணுமே ஆக்டிவிட்டி தாங்க. இந்த மாதிரி பேசுகிறா கர்ம நிஸ்தாஸ். ஓகே, அதில் என்ன அவங்களுக்கு புரியாதுன்னா, கிருஷ்ணர் ஒரு பர்சன், அவர் ஒரு பகவான். இப்போ ஒரு பெரிய பிரசிடென்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வராருன்னா, ஏங்க பிரசிடென்ட் நீங்களும் ஒரு மனிதர் தான், பியூன் வரலாம் நீங்களும் ஒரு மனிதர் தான், அப்புறம் பசங்க வராங்க நீங்களும் மனிதர்கள் தான், இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுதான் மாயாவதி பாஷை. ஓகே, எல்லாரையும் சேமா ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்க. ஆனால் பிரசிடென்ட்டுக்குரிய மரியாதை வேற, பியூனுக்குள்ள மரியாதை வேற, நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்குள்ள மரியாதை வேற, அன்பு வேற. அதனால இது வந்து என்ன, கிருஷ்ணருங்கிறது அந்த அன்பே இல்லாம குதர்க்கமா பண்ணி கர்ம நிஸ்தால வந்து என்ன பண்றாங்க, விழுந்துடுறாங்க. இது ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, என்னென்ன ஆக்டிவிட்டி எனக்கு முன்னால பண்றியோ அது எதுவுமே சாதாரணமானது கிடையாது, எல்லாம் பக்தி சேவை. நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிரசாதம் சாப்பிட்டவங்களுக்கு நிச்சயமா தெரியும். சாதாரண உணவு ரொம்ப விலை உயர்ந்த ஹோட்டலில் போய் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும், ரொம்ப சுத்தமாக பண்ணி எடுத்து சாப்பிட்டாலும், ஒரு கோயிலில் எளிமையான பிரசாதம் சாப்பிட்டாலும், ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஓகே, அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப கமர்ஷியலாக, நான் சரி என்ன பண்ணுறேன், ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த பிரசாதம் சாப்பிட்றது வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து பிரசாதம் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். பிரசாதமாக என்னென்ன தெரியாமல் அதை டேஸ்ட் பண்ணாமலே யாரும் என்ன பண்ண முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி அபக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்தி சேவை வந்து பௌதிகம் நினைக்கிறாங்கல்ல, அதான் போறான் கோயிலுக்கு போறான், கோயிலுக்கு போ. பக்தினாலே பகவான் விஷ்ணு தான். ஓகே, அம்மன் பக்தி, முருகன் பக்தி அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பக்தினா என்ன கிடையாது, எதிர்பார்ப்பே கிடையாது. இப்போ ஒருத்தர் ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்லை முருகன் கோயில் போனால் அவருக்கு மனசில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு நிறைவேற்றுங்க, என் பையன் நல்லா இருக்கணும், இல்லைனா ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரியாக போகணும், எனக்கு முதுகு இருக்குது, இதெல்லாம் சரியாக போகணும். இந்த மாதிரி லிஸ்ட்டே இல்லாமல் போகிறது தான் பக்தி. அதனால் அது வந்து விஷ்ணுட்ட மாத்திரம் தான் வந்து பலிக்கப்படுது. விட மற்ற எல்லா டெமிகாட்ஸையும் வந்து ஒர்ஷிப் பண்ணுறது வந்து வேதங்கள்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. முருகர், விநாயகர் ஒர்ஷிப் எல்லாம் எல்லாமே அங்கீகாரம் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களோட போகிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, மேக்ஸிமம் பட் அவங்க லிஸ்ட்டோட தான் போகிறாங்க. இதனால் அவங்களுக்கே பிடிக்கல. எல்லாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து லிஸ்ட் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. அதில் ஒரு பக்தர் முன்னால் விநாயகர் போயிட்டு ஹரே கிருஷ்ணா பண்ணாலும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஏன்னா விநாயகரும் ஹரே கிருஷ்ணா தான் போடுவார், அவரும் பக்தியில் தான் இருப்பார். அவருக்கு அதனால அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பக்தியை வந்து சாதாரண நினைக்கிறவங்க பாசண்டின்றாங்க, பாசாங்குக்காரர்கள்னு சொல்லி சொல்றாரு பிறப்பாரு. இதுலேயே நிறைய படித்தவங்களே இப்படி சொல்றாங்களே, இன்னமா படிச்சுக்காத நம்ம வேதங்கள். அவரை என்ன சொல்றாங்கன்னா, அதமா பொடுயாஸ் இப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கிருஷ்ண இயக்கத்துக்கு குறைய மாட்டாங்க. ஓகே, புதர்க்கவாதிகள், கர்மனிஸ்தா நிந்தனை பண்றவங்க, பக்தி சேவையை, பாசண்டிஸ் பாசாங்குக்காரர்கள், அதமா பொடியா நிறைய படிச்சிருப்பாங்க, மூளை குழம்பிருக்கும். அவங்களுடைய ஃபார்ம் வந்து ஹியூமன் ஃபார்மா இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு. ஓகே, பவர் இருக்கு. ஆமா, ஆனா எப்படி அவங்க கிருஷ்ணா கொண்டுவாங்கன்னு கேக்குறேன். ஏன்னா வந்து போன பெரியவங்க பாஸ் டீட்ஸ் வந்து பண்ணதுனால அவங்களுடைய இதெல்லாம் நல்ல நல்லிஃபை ஆயிடும். நிறைய இது நல்லிஃபை ஆயிடும், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டி ஆயிடுவாங்க. அந்தரங்க பக்தனா மாறிடுறாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தங்கள வந்து வைக்கிறோம்னா நமக்கு நம்பிக்கையானவங்க தானே அந்த போஸ்ட்ல போய் இது பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த போஸ்ட் கிருஷ்ணா கொடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபெய்த்ஃபுல் பர்சன்ஸ், கிருஷ்ணாவோட ஃபெய்த்ஃபுல் பர்சன்ஸ். அதனால அவங்களுக்கு அந்த போஸ்ட் வராங்க. கொஞ்சம் கத்தி பேசணும், நீங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அந்தரங்க பக்தர்கள் அவங்களாம் இப்போ கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டிஸ் அப்படிங்கிறப்ப நம்மள மாதிரி கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகம் தான், அவங்க ரேஞ்ச். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட்ஃபோலியோ கையில் கொடுத்துட்டாரு. எந்த விதமான மெட்டீரியல் தரங்க வந்தாலும் நீ வந்து அதை இது பண்ணு அப்படின்னா அவருக்கு பவர் கொடுக்காம அப்டேட் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட சொல்லிடுறாரு ஒருத்தர் வந்து, எல்லா விதமான மெட்டீரியல் தரங்களும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிடுங்க, யாரெல்லாம் வந்து கேட்பாங்க,
ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா பொண்ணு கல்யாணம் ஆகலை, நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அந்த பவரே கிடையாது, சும்மா போஸ்ட் பத்திரம். அவருக்கு வந்து அந்த பவர் இருக்குது, அந்த பவர் கொடுத்து வச்சுருக்காரு. சிவனுக்கு பவர் கொடுத்து வச்சுருக்காரு, இவருக்கு எல்லாரும் பவர் கொடுத்து வச்சுருக்காரு. அது யாருக்கு பவர் கொடுக்க முடியும்? அவங்க சொன்ன மாதிரி பர்சன் யார் நம்பிக்கையாக இருக்கோ அவன் தான் பவர் கொடுக்க முடியும். கரெக்டாக? எல்லாரும் கொடுக்க முடியாது. திடீர்னு ஒருத்தர் கொடுத்தா அவருக்கு தலைக்கரம் வந்துடும். இந்திரனுக்கே தலைக்கரம் வருது இல்லையா? விநாயகருக்கு அந்த மாதிரி தலைக்கரம் வந்ததான் நம்ம பார்க்கல இல்லையா? முருகனுக்கு விநாயகர் சண்டை வரும்போது கூட முருகர் தான் கொஞ்சம் கோவப்பட்டு இது பண்ணுவார், விநாயகருக்கு வந்து கோவம் வராது. கரெக்டாக இல்லையா? ஆனால் முருகன் சிறந்த பக்தர் தான். அதனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெமிகாட்ஸ். ஓகே, ஆனால் அங்கீகரிக்கப்படாமல் நிறைய பேர் வராங்கல்ல, நானும் கடவுள்னு சொல்லிட்டு, அவங்களாம் ராஸ்கல்ஸ். பிரபுபாதர் என்ன சொல்றார்? வேதங்களில் அங்கீகரிக்கப்படாமல் இந்த மாதிரி வர தேவர்கள்னு சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு வரவங்களாம் நாயகிக்கு சமம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். 33 groves of demigods. இவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு? சன்னியாசம் வந்து வாங்கிக்கிறார். ஓகே, இப்போ யார் படிக்கணும்? இந்திராணி மாதாஜி தானே படிக்கணும். இந்திராணி மாதாஜி நீங்கள் தானே படிக்கணும். இப்போ 34 சபிஸ்தாபஸ்ரசிலா கிருகஸ்தாஷ்டமே पंचविंशति वर्षे कैल जति धर्मे சைத்தன்ய மகாபிரபு 24 ஆண்டுகள் கிரகஸ்த வாழ்வில் இருந்தார். 25வது ஆண்டின் தொடக்கத்தில் அவர் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றார். பொருள் உரை: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என ஆன்மீக வாழ்வில் 4 நிலைகள் உள்ளன. இந்த ஒவ்வொரு ஆசிரமத்திலும் 4 பிரிவுகள் உள்ளன. சாவித்ரியா, பிரஜாபத்யா, பிரகாமா, பிருகத் ஆகியவை பிரம்மச்சாரி ஆசிரமத்தின் பிரிவுகளாகும். வார்த்த நிபுணர்கள், சஞ்சய சேர்ப்பவர்கள், சாலினா யாரிடமிருந்தும் ஏதும் கேட்காதவர்கள், சிலோஜனா வயல்களிலிருந்து தானியங்களை சேகரிப்பவர்கள் ஆகியவை கிரகஸ்த ஆசிரமத்தின் பிரிவுகளாகும். அதுபோலவே வைகானச, வாலக்கில்ய, ஓலகும்பார, பேணப ஆகியவை வானப்பிரஸ்த ஆசிரமத்தின் பிரிவுகளாகும். குடிசக, பகூதக, கம்ச, நிஷ்கரிய ஆகியவை சந்நியாசத்தின் பிரிவுகளாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.13.26-27 கூறப்பட்டுள்ளபடி தீர நரோத்தமா என்று அழைக்கப்படும் 2 வகையான சந்நியாசிகள் உள்ளனர். 1432 சகாப்த கிபி 1510 ஆண்டில் ஜனவரி மாத இறுதியில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சங்கர சம்பிரதாயத்தைச் சேர்ந்த கேசவ பாரதியாரிடமிருந்து சந்நியாசம் பெற்றார். வீட்டில் போட்டுக்கோங்க. சன்னியாசம் வாங்கிட்டார். யார்கிட்ட? கேசவ பாரதிட்ட சன்னியாசம் வாங்குறார். ஓகே, சன்னியாசம் வாங்குறதுக்கு என்ன பண்றாரு? அவருடைய எல்லாமே அட்ராக்ஷன்ல என்ன இருக்கு? இந்த மாதிரி உள்ளவங்கள விடுவிக்கிறதுலாம் இருக்கு. ஓகே, இதை படிக்கிறேன், அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். சன்யாசா கொரியா பிரபோ கோயிலா ஆகர்ஷணா ஜதே கா பாலாஞ்சினா தார்க்கிகா ஆதிகணா தார்க்கிகா ஆதிகணா. இந்த மாதிரி சன்னியாசம் வாங்க என்ன பண்ண சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி உள்ள அவங்களுக்குலாம் என்ன பண்றாரு? அவங்களுக்கு கருணையை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி லாஜிஷியன்லாம் இருப்பாங்கல்ல, நிறைய குதிரக்கமாக கேள்வி கேட்குறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கருணையை வந்து கொடுக்கணும்னு சொல்லி சன்னியாசம் வாங்கிக்கிறார். எவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ் கேரக்டர் பாருங்க. சன்னியாசம் வாங்குறது எவ்வளோ கடினம். எல்லாம் இளம் வயதில் மனைவி, வயதான அம்மா அப்பா இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு அவர் வாங்குறாரு. மிக செல்வாக்குள்ளவர். இப்போ ரொம்ப கஷ்டம். டெமிகாட்ஸ் கூட அந்த மாதிரி விட மாட்டாங்க இந்த போஸ்ட்லாம். சத்யா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 36 सत्या माता जी 36 ओके प्रभुजी पौड़िया पाषंडी कर्मी निंदकादि जथा पौड़िया पाषंडी कर्मी निंदकादि जथा ओके நான் படிக்கிறேன் just 36 sir one more time प्रभुजी okay slowly अटला पौड़िया पाषंडी படிங்க பௌத்யா பாசண்டி கர்ம நிந்தகாதி ஜதா கர்மி நிந்தகாதி யதா தாராசி பிரபு பாயா
Daya asi Prabhu Paya. Haya Avantha. Haya Avantha. 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 Fine malai. Those the student infidels, fruity workers and creates all came to surrender unto the lotus feet of the Lord. Thank you Mataji. Thank you. Hare Krishna. ஏன்னா முதல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, ஏன்னா புரட்சி பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மையோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு என்ன விட பயிற்சிகரமான ஒரு எண்ணங்கள் எப்பயும் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் எதாவது சொன்னால் பிடிக்காது. அதே மாதிரி இன்ஃபிடெல்ஸு, ஃப்ரூட்டி ஒர்க்கர்ஸ், கடமையே கண்ணாக இருப்பாங்க இல்லையா, சம்பாதிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்தினா என்னென்னு தெரியாது. ஓகே, அவங்க எல்லாத்தையும் ஞாபகத்தோட பார்க்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, சரண் எடுத்து வாய்ப்பு கொடுக்குறாரு. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 37. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து வர अपराधा क्षमाइला दुबाइला प्रेम जले. अपराधा क्षमाइला दुबिला प्रेम जले. केबा ये दाइबे प्रभुरा प्रेम मजाह महाजले. केबा ये बाला इबे प्रभुरा प्रेम மஜாலே மகாஜாலே. படிங்க மேடம். அவர்கள் அனைவரையும் சைத்தன்ய மகாபிரபு மன்னித்தருளினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தன்னிகரற்ற பிரேம வலையிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது என்பதால் அவர்களும் பிரேம கடலில் மூழ்கினர். பொருளுரை: ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு சீர்மிகு ஆச்சாரியர் ஆவார். சாஸ்திரங்களின் பொருளை அறிந்து அவற்றின் வார்த்தைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு அந்த கொள்கைகளை நம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒரு ஆச்சாரியர் ஆவார். ஒரு சீர்மிகு ஆச்சாரியர் என்ற முறையில் எல்லா தரப்பட்ட சாஸ்திரங்களையும் பௌதிகவாதிகளையும் கைப்பற்றுவதற்கு சைத்தன்ய மகாபிரபு வழிகளை கண்டுபிடித்தார். மக்களை கிருஷ்ண உணர்வுக்கு அழைத்து வருவதற்கு குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு ஆச்சாரியரும் தமது ஆன்மீக இயக்கத்தினை பரப்புவதற்கென்று சில குறிப்பிட்ட உபாயங்களை அமைக்கின்றனர். எனவே ஒரு ஆச்சாரியரின் வழிமுறையை மற்றொருவரிடமிருந்து வேறுபட்டிருக்கலாம், ஆயினும் இறுதி குறிக்கோள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதில்லை. ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி பரிந்துரைக்கின்றார். படிக்கிறேன். तस्मात् केनाभिरूपे उपायेन मनः कृष्णे निवेदये सर्वे विधि निषेधा शूयुरे तयोरेव किङ्करा. படிங்க மாதாஜி. பக்தி சமஸ்கிருத சிந்து 1.2.4. ஆச்சாரியர் என்பவர் மக்கள் கிருஷ்ண பக்திக்கு வரும் பொருட்டு ஏதாவது ஒரு வழியில் உபாயங்களை கண்டறிய வேண்டும். முதலில் மக்கள் கிருஷ்ண உணர்வு உடையவர்களாக மாற வேண்டும். பரிந்துரைக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்கள் அனைத்தையும் படிப்படியாக பின்னர் அறிமுகப்படுத்தலாம். எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாங்கள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த கொள்கையினை பின்பற்றுகிறோம். உதாரணமாக, மேற்கத்திய நாடுகளில் உள்ள ஆண்களும் பெண்களும் சகஜமாய் பழகும் காரணத்தினால் அவர்களை கிருஷ்ண உணவிற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பான சிறப்பு சலுகை அவசியமாகிறது. அவர்களை பக்தி தொண்டிற்கு அழைத்து வருவதற்கான வழிகளை ஆச்சாரியர் கண்டறிய வேண்டியது அவசியம். எனவே நான் ஒரு சன்னியாசி என்ற போதிலும் சில நேரங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செய்விப்பதில் ஈடுபடுகிறேன். சன்னியாச வரலாற்றில் எந்த ஒரு சன்னியாசியும் தம்முடைய சீடர்களின் திருமணத்தில் நேரடியாக பங்கு கொண்டது இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் பாருங்கள், பிரபுபாத் வரும்போது எப்படி இருந்தது நிலைமை, இஸ்கான் நிலைமை. இஸ்கான் இந்தியாவில் யாருமே அக்செப்ட் பண்ணல. எல்லாம் பணத்துக்கு பின்னாலையும் மேற்கத்திய நாடுகள் பின்னாலும் போயிட்டாங்க. 60 வருடங்களாக இங்கே ட்ரை பண்ணார். ஒருத்தர் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஓகே, எவ்வளோ ட்ரை, கடைசியில் ஒரே ஒரு டிக்கெட் கிடச்சி அவர் அமெரிக்கா போகிறார்.
சரக்கு கப்பலில் போகிறார், ஃப்ளைட்லாம் போகல, 35 நாள் ஆகுது, 2 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இந்த மாதிரி யாரும் போகவே மாட்டாங்க. அங்கே போய் இறங்கின உடனே அங்கே உள்ள மக்களுக்கு கிருஷ்ணனா என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. அங்கே உள்ள மக்களுடைய நிலைமை என்ன, அவங்க வந்து ஃபுல்லாக ட்ரக்ஸில் வந்து அடிக்டாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் வர மாட்டாங்க, இந்த ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிட்டாங்க. என்ன பண்ண தெரியாமல் ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பயுமே ஒரு லேடிஸோட சுற்றிட்டே இருப்பாங்க, எல்லாம் ரோட்லேயே படுத்து தூங்குவாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் செலவந்தராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு வந்துட்டாங்க அந்த அமெரிக்கர்களும். ஸோ இந்த மாதிரி உள்ள கூட்டங்களில் வந்து பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, இனிஷியலாக அவங்களுக்கு தான் ப்ரீச் பண்ணுறாரு. அவங்க தான் இப்போ பெரிய பெரிய குருவாக இருக்காங்க. அதனால் இங்கே இந்தியன்ஸ் என்னது கர்வம் அதிகம். அந்த மாதிரி உள்ள மக்களே இவ்வளோ மாறிட்டாங்க. அப்போ வந்து இனிஷியலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெகநாதர் வடிவமைக்கணும். அந்த வடிவமைக்கிறது ஒரு அமெரிக்கர் வடிவமைப்பார். அப்போ பிரபுபாட்டை கேட்பார், பிரபுபாத் நான் வந்து சிகரெட் பிடிக்கணும் போகலாமான்னு சொல்லி கேட்பார். நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி இது பண்ணுங்க, வடிவமைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணார். இல்லைன்னா எப்படி வர முடியும், அவங்க ட்ரக் அடிக்கிறவங்கள போய் நம்ம இது பண்ண முடியுமா? உடனே இந்தியாக்காரர் என்ன பண்ணுறான், இவ்வளோ புகழ்ந்து பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, கெடுதி பண்ணாமல் இருக்கலாம்ல. இங்கே ஒரு பொருளை கிளப்புறோம். அது வந்து இஸ்கான் மூமெண்ட் வந்து ட்ரக் அடிக்ஷன் மூமெண்ட்டு. தம் ஹரே தம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹிந்தி படம் எடுத்து இங்கே உள்ளவங்களாம் பரப்பி, அப்போ என்ன அந்த ட்ரக் அடிக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம், ஒரு சென்டர் திறந்து வச்சுருக்கோம். எப்படி இருக்கும், ஒரு இஸ்கான் கோயிலில் போங்க, இல்லை நம்ம நார்மல் கோயிலுக்கு போய் பார்ப்போம். நார்மல் கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்கும், ஃபுல்லாக கரியாக எல்லா இடத்தையும் திருத்தி தெரிச்சிருப்போம். இஸ்கான் கோயில் போய் பாருங்க, நீட்டாக இருக்கும். இன்னும் நீட்டாக இருந்தால் என்ன காரணம், பிரபுபாதோட இந்த வழிமுறை தான் காரணம். ஓகே, அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலத்துக்கு ஒத்து வராத ஒரு சும்மா எதையோ பிராமணர்கள்லாம் கடல் கடந்து போகக்கூடாது, சன்னியாசனா இப்படி தான் இருக்கணும், ஒன்லி பிராமண ஜாதிக்காரன் தான் பூஜா பண்ணணும், இந்த மாதிரி காலத்துக்கே ஒத்து வராத ஒரு என்னது பண்ணுறாங்க, ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாலும் அதை வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரீச் பண்ணுறாரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிருஷ்ண உணர்வுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோவாக ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்துக்கலாம். முதல்ல எடுத்தோடனே நீ ஆணும் பெண்ணும் தனியாக தான் இருக்கணும், அப்படி தான் கிருஷ்ண உணர்வு வைக்கும் அப்படின்னா அவங்களால எப்படி முடியும்? ஃபாரின் கல்ச்சரில் உள்ளவங்களுக்கு ட்ரக் எல்லாம் விட்டால் தான் நீ வரணும், எப்படி பண்ண முடியும்? அவங்க எல்லாம் எல்எஸ்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிரபுபாத்தை கேட்குறான், எப்படிங்க எல்எஸ்டி, எப்படிங்க நாங்கள் ஹரே கிருஷ்ணா சார்பா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நீ 1000 எல்எஸ்டி சாப்பிட்ற, 1000 ட்ரக்ஸ் சாப்பிட்றது சமம்னார். உனக்கு அவ்வளோ ஹை கிடைக்கும் அப்படின்னாரு. ஓ அப்படியா, எல்எஸ்டி சாப்பிட்டா ஒரு ஹை கிடைக்க, திருப்பி வெளியே வந்துடுறோம், நீ பண்ணேன்னா நீ வெளியே வர மாட்டேன், நீ பண்ணு. அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக சேட் பண்ணி எல்எஸ்டி விட்டுட்டான். இப்படி தான் வந்தாங்க பக்தர்களும். யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, அதனால் குறை சொல்லக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நாக்கில் நரம்பு இல்லைங்கிறதுக்காக எதையா பேசணும்னா அது வந்து அபராதத்தில் முடிஞ்சிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து ஹாசினி ஹரணி அப்படி அபராதம் வந்து நம்ம வாழ்க்கை வந்து பக்தியில் இல்லாமல் சிறஞ்சு போயிடும். ஓகே, ஹாசினி தான் படிக்கணும்னா. சபா நிஸ்தாரித்தே பிரபோ கிருபா அவதாரா, சபா நிஸ்தாரித்தே கோரே சாதுரிய பரா. Sri Chaitanya Mahaprabhu appeared in order to deliver all the fallen souls. Therefore, he devised many methods to liberate them from the clutches of Maya. எப்படி சைத்தன்ய மகாபிரபு டிவைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி பிரபுபாதரும் டிவைஸ் பண்ணுறாரு நிறையா மீன்ஸ் நிறைய வழிமுறைகள். அதுதான் இந்த வழிமுறைகள்லாம் வந்திருக்கு. எப்படி வந்து இந்த ஆப்பிரிக்காரங்களை எப்படி கிருஷ்ண உணர்வில் மாற்றுறது, அமெரிக்காரங்களை எப்படி மாற்றுறது, ட்ரக் அடிக்டை எப்படி மாற்றுறது, இதை பார்த்துட்டு இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இஸ்கானா அதுலேயும் ட்ரக் அடிக்ஷனாக இருக்குமே அப்படி இவ்வளோ ஒரு பதட்டமான பேச்சு. இவங்க வீட்டில் கூட அவ்வளோ ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒழுக்கமானவர்கள் இஸ்கானில் வந்து பிரபுபாதரை ஃபாலோ பண்ணுவார். அப்படிங்கிற எப்படி ட்ரக் அடிப்பாங்க கரெக்டாக? அதனால இதெல்லாம் வந்து என்னது அஃபென்ஸுக்கு உள்ள வழிமுறைகள். அது நம்ம ஆராயமாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. படி. It is the concern of Acharya to show mercy to the fallen souls. In this connection, Deshakala Patra, the place, the time and the object should be taken into consideration. முக்கியமா என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியுங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மெடிக்கல் சொல்ல எல்லா மெடிசன் இருக்குங்க. ஒரு பேஷண்ட் வந்திருக்காருன்னா எது நல்ல மெடிசன் எடுத்து கொடுப்பானா, ஏதாவது மெடிசன் எடுத்து கொடுக்க முடியுமா? அவருக்கு வியாதி என்னமோ அதுக்கேற்ற அப்படி மெடிசன் தான் கொடுக்க முடியும். அதனால் ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற அப்படி தான் ரிலாக்ஸாக கொடுப்பாங்க ஆச்சாரியர்கள். கொடுத்து மேலே தூக்கிடுவாங்க. இப்போ தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குருமாரெலாம் வந்துட்டாங்க. இந்தியன்ஸால ஏன் இப்படி வர முடியல?
ஏன்னா நமக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவங்கெல்லாம் ரொம்ப கீழே விழுந்துட்டாங்க, அவங்களாம் மிலேச்சர்கள், அவங்களாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களாம் தண்ணி இருப்பாங்க, நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஒழுக்கமான குடும்பத்தில் வந்தேன், இப்படி நம்ம நினச்சி ஆயிடுச்சு, நம்ம கீழே போயிட்டோம். அவங்களாம் ஒன்றுமே தெரியாது, நாங்களாம் இப்படி ரொம்ப பாவிங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி பின்னால் வந்து நமக்கு இனிஷியேஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ஓகே, அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்தியன்ஸோட வீக்னஸ் இது. Since the European and American boys and girls in our Krishna conscious movement preach together, less intelligent men criticize that they are mingling without restriction. இது யார் எஸ் இன்டெலிஜென்ட் யார் சொல்றாரு? இந்தியன்ஸ் சொல்றாரு. இந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை யூரோப்பியன் அமெரிக்கன்லாம் பிராமண தீட்சை சன்னியாசி கொடுத்துட்டீங்க, அவங்க பாருங்க லேடிஸோட மூவ் பண்ணுறாங்க, மாதாஜி சொல்லி இப்படியா இருப்பாங்க, கோயில்லாம் எப்படி இருக்கணும், உங்கள் கோயிலில் மாதாஜிலாம் பூஜை பண்ணுறாங்க, இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்களை என்ன சொல்றாரு, குறைந்த புத்தி உள்ள மனிதர்கள்ன்றாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆதினம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் அவங்க மெயின்டைன் பண்ண முடியுது, அவங்க ஸ்டேட்டஸாக இல்லை. ஆனால் இஸ்கானில் போனால் இன்னும் ஸ்டேட்டஸ் என்ன அது மெயின்டைன் ஆகுது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பிரபா சொல்லி கொடுத்துருக்குறாரு. அந்த மாதிரி உள்ள மனிதர்களும் இப்படி மாற்றிட்டார். ஓகே, படி. In Europe and America, boys and girls mingle unrestrictedly and have equal rights. Therefore, it is not possible to completely separate the men from the women. However, we are thoroughly instructing both men and women how to preach, and actually they are preaching wonderfully. அதனால ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க, கேர்ளோ பாய் ஒண்ணா தான் இருப்பாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்ப பிரபா என்ன சொல்றாரு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து நான் உங்களை சிஷ்யனை ஏற்றுப்பேன். அப்ப கல்யாணம் யார் பண்ணி வைப்பேன்? இந்தியாவிலேருந்து பிராமணனை இறக்குமதி பண்ண முடியும்? பிரபுபாதே கல்யாணம் பண்ணி வைப்பார். சன்னியாசி கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் பண்ணி வச்சார். இந்த மாதிரி ஆச்சாரம் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். நம்ம அதை வந்து இமிட்டேட் பண்ணக்கூடாது. We very strictly prohibit illicit sex. Boys and girls who are not married are not allowed to sleep together or live together, and there are separate arrangements. There are separate arrangements for boys and girls in every temple. அப்ப என்ன பண்ண, கோயில் எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் தங்கலாம், ஆனா தனித்தனியா தங்கணும், ரெண்டு பேரும் ஒண்ணா தங்கக்கூடாது. கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா, அந்த மாதிரி விஷயம். இப்போ அப்படி இல்லை. ஆக்சுவலாக கேர்ள்ஸ் வந்து இந்தியாவில் தங்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து இன்னும் அந்த இருக்கனால இந்தியாவில் கேர்ள்ஸ் அலோடு கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பூஜை பண்ண மாட்டாங்க மாதாஜிஸ். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்னும் பூஜை பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் வந்து டெம்பிள் தங்கலாம், ஆனால் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன இருக்கும், வீடெல்லாம் தனியாக இருக்கும். Grahasthas live outside the temple. கிரகஸ்தர் வெளியே வாங்குவாங்க, டெம்பிளுக்கு வெளியே. For in the temple we do not even allow even husband and wife to live together. The result of this are wonderful. Both men and women are preaching the gospel of Lord Chaitanya Mahaprabhu and Lord Krishna with redoubled strength. ரெண்டுமே சேர்ந்துறாங்கல்ல, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரெண்டுமே சேர்ந்துறாங்க. அதனால ரீடபிள் ஸ்ட்ரென்த், நல்ல ஸ்ட்ரென்த். படிக்க நல்லா படிடா, சொல்றேன் உனக்கு புரிஞ்சுதான்ட்டு. In this verse, the words Sabha Mistarite Kare Chaturi Apara indicate that Sri Chaitanya Mahaprabhu wanted to deliver one and all. Therefore, it is a principle that a preacher must strictly follow the rules and regulations laid down in the Shastras, yet at the same time devise a means by which the preaching work to reclaim the fallen may go on with full force. கீழே விழுந்த மக்களை வந்து எப்படி தூக்கி விடுறதுங்கிறது ஆச்சாரியர் கையில். அதனால இப்படி ஆச்சாரியர் ஒருத்தர் பண்ணும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் அடிச்சார்னா அவருடைய லைஃப் என்ன ஆகிடும், பரிதாபமாக முடிந்துவிடும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் வந்து நம்ம வந்து ஒருத்தருடைய ஆழம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கமெண்ட் வந்து பாஸ் பண்ணக்கூடாது. மலைவாசல் பண்ணிக்கு தான் படிக்கணும். 39 வீட்டில் இருக்கீங்க பிரபு இல்லையா? 39 பிரபு. तबे निजा भक्ता कोइला जाता मले चादी तबे निजा भक्ता कोइला जाता मले चादी
सबे एधाइला मात्रा काशीरा मायावादी सबे दिला मात्रा काशीरा मायावती. படிங்க பிரபு. மிலேச்சர்கள் யவனர்கள் உட்பட அனைவரும் சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்களாக மாற்றப்பட்டனர். சங்கராச்சாரியரை பின்பற்றிய மாயாவாதிகள் மட்டும் மகாபிரபுவிடம் பிடி கொடுக்காமல் நழுவினர். பாருங்க, சங்கராச்சாரிய பின்பற்றுங்க இது பண்ணலையா. ஆனா மிலேச்சர்கள் யவனர்கள்னா, மிலேச்சர்கள்னா இந்த மாதிரி இந்தியன்ஸ் கிடையாது, வேறவங்க. யவனாஸ்கிறது முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் மாறிட்டாங்களாம். ஆனா சங்கராச்சாரியர் ஃபாலோ பண்றாங்கல்ல, அந்த அந்த கல்ட்டு பத்திரம் மாறவே இல்லை, ஏமாத்திட்டே இருக்காங்க. பர்பட் படிங்க ப்ரோ. பொருளுரை. முஸ்லிம்கள் மற்றும் இதர மிலேச்சர்களை கூட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களாக மாற்றிய போதிலும் சங்கராச்சாரியரை பின்பற்றிய மாயாவாதிகளை மாற்ற இயலவில்லை என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டது. இப்ப யாரை ஃபாலோ பண்றாங்கன்னா, ஒரே நிமிஷம் பிரபு, சங்கராச்சாரியர் இங்க யாருன்னா லார்ட் சிவா. ஓகேனா, இந்த மாயாவாதி நல்லா திண்ணீர் பேசியிருப்பாங்க. அவங்க வந்து கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கடவுள் மாதிரி நீங்கள் நாராயணன் நானும் நாராயணன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்கள தான் இங்க கூப்பிடுறாங்க. படிங்க பிரபு. சன்னியாச ஆசிரமத்தை ஏற்ற பிறகு பலநோக்கு செயல்களில் பற்றுதல் கொண்டிருந்த பல்வேறு கர்ம நிஷ்டர்களை சைத்தன்ய மகாபிரபு மாற்றினார். சார்வபாம பட்டாச்சாரியரை போன்ற மிகச்சிறந்த தர்க்கவாதிகளையும் மாற்றினார். பிரகாசானந்த சரஸ்வதியை போன்ற நிந்தகர்கள், சகாய் மாதாய் முதலிய பாஷண்டிகள், புகழ்தர் மற்றும் அவரது நண்பர்களை போன்ற அசல்லாக் வடிவாக்கள், கீர்த்தனமான மாணவர்கள் என பலரையும் அவர் மாற்றினார். பாடான்கள், முஸ்லிம்கள் உட்பட அவர்கள் அனைவரும் படிப்படியாக பகவானின் பக்தர்களாயினர். ஆனால் மிக மோசமான அபராதிகளான மாயாவாதிகளை மாற்றுவது மிகவும் கடினமாக இருந்தது. ஒரே நிமிஷம், பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப கடினம் வந்து யாரு மாயாவாதிகளை மாற்றுறது. அதனாலதான் மாயாவாத பாச சுனிலே பொயில சர்வ நாஸ். மாயாவாதி பேசுறதை கேட்டானா அவனுடைய பக்தியை அழிஞ்சிடும் சொல்லி சைத்தன்யா அப்படி சொல்றாங்க. ஓகே, அதனால அவங்களும் கோவிந்த நாம சொல்றாங்களே, பரவாயில்லையே, அவங்களும் பரவாயில்லையே, அவங்களும் சொல்றாங்களே. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கோவிந்தனா நீயும் ஆயிடலான்னுவாங்க. இதுதான் வந்து பாலில் வந்து பாம்பு வந்து டச் பண்ண மாதிரி, அந்த பால் வந்து விஷம், அது பால் தானே நினச்சி குடிச்சா நம்ம உடல் வந்து விட்டுருவோம். அந்த மாதிரி தான் அந்த மாயாவாதி பேச்சை கேட்டோம்னா நம்மளுடைய பக்தி வந்து முழுவதுமாக அழிந்து விடும். அதனால மாயாவாதி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாத்துறது. அதனால வைஷ்ணவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சங்கம் வச்சுக்கவே மாட்டாங்க. படிக்கட்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வழிமுறைகளிலிருந்து அவர்கள் மிகவும் தந்திரமாக தப்பினர். காசியின் மாயாவாதிகளை பற்றி ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் பின்வருமாறு விளக்குகிறார். புலன்களின் அனுபவ அறிவு அல்லது புலன்களால் நேரடியாக பெறப்படும் அறிவில் மயங்கி இந்த எல்லைக்கு உட்பட்ட ஜட உலகத்தை தங்களது பௌதிக கணக்குகளால் அளந்துவிட முடியும் என்று இந்த மாயாவாதிகள் நினைக்கின்றனர். மேலும் ஒருவன் தனது புலன்களால் என்னவெல்லாம் நேரடியாக உணர்கின்றானோ அவை அனைத்தும் மாயை என்றும் பரம்பொருளோ புலனுணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆயினும் அந்த பரம்பொருளில் ஆன்மீகமான பன்முகத்தன்மையோ இன்பமோ கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றனர். காசியை சார்ந்த மாயாவாதிகளின் படி ஆன்மீக உலகம் என்பது வெறும் சூன்யமான ஒன்றாகும். பரம்பொருள் ஒரு நபர் என்பதையோ ஆன்மீக உலகில் உள்ள அவரது பலதரப்பட்ட செயல்களையோ அவர்கள் நம்புவதில்லை. அவர்கள் தங்களுக்கென்று பலமில்லாத சில வாதங்களை வைத்துள்ள போதிலும் பரம்பொருளின் பன்முகத்தன்மை கொண்ட செயல்களை பற்றிய கருத்து அவர்களிடம் இல்லை. சங்கராச்சாரியாரை பின்பற்றும் இத்தகைய அருவவாதிகள் பொதுவாக காஷீர மாயாவாதிகள், காசியில் வதிக்கும் அருவவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். வாரணாசிக்கு அருகில் சாரநாத மாயாவாதிகள் என்று அறியப்படும் மற்றொரு அருவவாத பிரிவினர் உள்ளனர். வாரணாசி நகரத்துக்கு வெளியே சாரநாத் எனப்படும் ஒரு இடம் உள்ளது. அங்கு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு பெரிய ஸ்தூபம் உள்ளது. பௌத்த கொள்கையினை பின்பற்றும் பலர் அங்கு வசிக்கின்றனர். அவர்கள் சாரநாத மாயாவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். சாரநாத்தில் வசிக்கும் அருவவாதிகள் வாரணாசியில் வசிக்கும் அருவவாதிகளிடமிருந்து வேறுபட்டவர்கள். ஏனெனில் வாரணாசி மாயாவாதிகள் அருவ பிரம்மன் மட்டுமே உண்மை என்றும் பௌதிக பன்முகத்தன்மைகள் அனைத்தும் பொய் என்றும் பிரச்சாரம் செய்கின்றனர். ஆனால் சாரநாத்தின் அருவவாதிகளோ மாயைக்கு மறுபுறத்தில்
பரம்பொருள் அல்லது பிரம்மன் என்று ஒன்று இருப்பதை கூட நம்புவதில்லை. அவர்களுடைய பார்வையின்படி பௌதிகவாதம் மட்டுமே பரம்பொருளின் ஒரே தோற்றமாகும். ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம். சாரணாத்த இம்பர்சரிஸ் அருவாதிகள் அவங்க ரொம்ப மோசம். அவங்க தான் புத்தர்கள் ஃபாலோ பண்ணுறது. வாய்டு தான் சொல்லுவாங்க, எல்லாமே வாய்டு, எதுவுமே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து இந்த அவங்க சொல்கிறாங்க வாரணாசியில் மாயவதி என்ன பண்ணுவாங்க, வாரணாசியில் உள்ள மாயவதிகள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரம்மன் இருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிறான். ஓகே, வாழ்க்கையே சூனியம், இந்த உடல் விட்டப்பறன்னு சொல்கிறது பௌத்தர்கள். ஓகே, வாழ்க்கை சூனியம் இல்லை, இதுக்கப்புறம் ஆன்மீகம் இருக்குது, ஆனால் அந்த ஆன்மீகத்துக்கு என்ன கிடையாது, உருவம் கிடையாது, நாம எல்லாம் அதில் ஒன்றாயிடலாம் இப்படிங்கிறது மாயவதி சொல்லு. வாரணாசியில் இருக்காங்க, காசியில் இருக்காங்க, பட்டயம் பட்டு அவங்க தான். ஓகே, இது பௌத்தர்கள் இப்படி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் டேஞ்சர் தான். ஓகே, சூன்யவாதி மாயாவதி. படிங்க பிரபு. உண்மையில் காசி மாயாவாதிகள், சாரநாத மாயாவாதிகள் ஆகியோர் உட்பட ஆன்மீக ஆத்மாவை அறியாத இதர தத்துவ அறிஞர்கள் அனைவருமே முழு பௌதிகவாதத்தையே முன்மொழிகின்றனர். அவர்களில் யாருக்கும் பரம்பொருள் அல்லது ஆன்மீக உலகத்தை பற்றிய தெளிவான அறிவு இல்லை. சாரநாத மாயாவாதிகளை போன்ற தத்துவ அறிஞர்கள் பரம்பொருளின் ஆன்மீக இருப்பினை நம்புவதில்லை. மாறாக பௌதிக பன்முகத்தன்மையே எல்லாம் என்று கருதுகின்றனர். தாழ்ந்த ஜட இயற்கை, உயர்ந்த ஆன்மீக இயற்கை என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. இருவிதமான இயற்கையினை அவர்கள் நம்புவதில்லை. உண்மையில் வாரணாசி மாயாவாதிகளும் சரி, சாரநாத மாயாவாதிகளும் சரி, யாருமே தங்களுடைய அறிவு பற்றாக்குறையின் காரணத்தினால் பகவத்கீதையின் கொள்கைகளை ஏற்பதில்லை. பக்குவமான ஆன்மீக அறிவில்லாத இத்தகைய அருவாவாதிகளால் பக்தி யோகத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அவர்களை கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு எதிரான அபக்தர்களின் பிரிவில் வைக்க வேண்டும். இத்தகைய அருவவாதிகளால் முன்வைக்கப்படும் தடைகள் சில நேரங்களில் எங்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குகிறது. ஆயினும் அவர்களுடைய பெயரிலே தத்துவத்தினை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. நாங்கள் எங்களுடைய தத்துவத்தினை பகவத்கீதை உண்மை உருவில் நூலில் கொடுக்கப்பட்டுள்ளபடி பிரச்சாரம் செய்கிறோம். அதனால் மிக சிறந்த பலன்களையும் பெறுகிறோம். பக்தி தொண்டினை தங்களது மன அனுமானத்துக்கு உட்பட்டதாக கருதக்கூடிய இரண்டு விதமான மாயாவாதிகளும் பக்தி யோகத்தின் செயல்களை மாயையின் படைப்பு என்றும், கிருஷ்ணர் பக்தி தொண்டு பக்தன் என அனைத்தும் மாயையே என்றும் முடிவு செய்கின்றனர். அதனால் மாயாவாதி கிருஷ்ணே அபராதி, மாயாவாதி கிருஷ்ணே அபராதி. எல்லா மாயாவாதிகளும் பகவான் கிருஷ்ணருக்கு அபராதம் இழைப்பவர்கள் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சத்தாமிரதம் மத்தியிலே 17.129 கூறியுள்ளார். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியமல்ல என்பதால் நாங்கள் அவர்களுடைய தத்துவ முடிவுகளுக்கு மதிப்பு அளிப்பதில்லை. வாதம் செய்வதில் பேரார்வம் கொண்டுள்ள அத்தகைய அருவவாதிகள் தங்களுடைய பெயரளவு வாதங்களை முன்வைப்பதில் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை எல்லா விதத்திலும் முறியடித்து எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தோடு முன்னோக்கி செல்கிறோம். அவர்களுடைய கற்பனையான மன அனுமானங்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முன்னேற்றத்தினை தடுக்க இயலாது. கிருஷ்ண பக்தி இயக்கம் முற்றிலும் ஆன்மீகமானது. இது ஒருபோதும் அத்தகைய மாயாவாத கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதில்லை. காஞ்சியில் இருக்காங்கல்ல, காஞ்சி மகாசுவாமி அவங்களாம் மாயாவாதிஸ் தான் ஆக்சுவலா. ஓகே, காஞ்சிபுரமா இருக்கே பக்தர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பக்தர்கள்னா வைஷ்ணவர்கள் மட்டும்தான் பக்தர்கள். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஒன்று தான், பஞ்சோபசனா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கராச்சாரிய கொடுத்தது 5 விதமான தெய்வங்களை வழிபடுங்க. விஷ்ணு, சிவன், விநாயகர், அம்மன், சூரியன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாமே ஒன்று தான். அதனால எந்த பஸ்ஸை எடுத்தா என்ன, எல்லாம் ஒரு டெஸ்டினேஷன் தான். நீங்கள் யாராலும் கும்பிடலாம், கடைசியில் எல்லாருக்கும் உருவம் இல்லாமல் போயிடும். இப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம். இது மிக டேஞ்சரான தத்துவம். அதனால மாயவாதி கிருஷ்ணன் அபராதி. இந்த மாதிரி உள்ளவங்களாம் அபராதம் பண்ண கிருஷ்ணன். ஏன்னா இப்போ இவனு ஒன்று தான், சிஓ ஒன்றுனா சிஓ கோவரமாக வராதா? அதே மாதிரி தான் அது. ராஜா ஒன்று தான், சேவகன் ஒன்று தானே. எப்படி கிருஷ்ணர் வந்து ராஜா, மற்றவர்கள்லாம் சேவர்கள். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோபகனாம் யோ விதனாதி காமான். ஒரே ஒருத்தர் தான் எல்லாருக்கும் மெயின்டைன் பண்ணுறார், அவர் கிருஷ்ணர்.
அப்படின்னு சிவனே ஒத்துக்கிறார். அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் குறைந்த உள்ள புத்தர்கள் என்ன குறைந்த அறிவுள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க, இதை குத்த சொல்றாங்க. ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் தஸ்மாத் பர்தனம் தேவி ததியானாம் சமர்ஷனம். எல்லா ஒர்ஷிப்லேயும் பெஸ்ட்டு வந்து கிருஷ்ணனுடைய ஒர்ஷிப், விஷ்ணு ஒர்ஷிப். ஆனால் பார்வையிட்ட என்ன சொல்றார் சிவனு, அவங்கள விட ஒர்ஷிப் பண்ணுறவரை விஷ்ணு ஒர்ஷிப்போட சிறந்தது ஒன்று இருக்குது. அது என்னது, அது அவங்களுடைய பக்தர்களை ஒர்ஷிப் பண்ணுறது. அப்போ பக்தர்கள் யார், விஷ்ணுடைய பக்தர் யார், சிவன். அப்போ சிவனை ஒர்ஷிப் பண்ணுறது பெட்டரா? ஆப்வியஸ்லி பெட்டர் தான். எப்படின்னா சிவனை ஒரு பக்தராக நினச்சி ஒருத்தர் வைஷ்ணவராக வழிபட்டார்னா அது பெட்டர். ஓகே, சிவனை ஒரு டெமிகாட் பிளேஸில் வச்சுட்டு லிஸ்ட்டு போட்டார்னா அது ஒஸ்ட்டு. ஓகே, இப்போ அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாயன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவனை வந்து ஓரளவு எதிர்பார்ப்புலாம் வழிபட்டதுனால அவங்களுக்கு நல்ல பேர். இப்போ சிவன் வர்ஷிப் பண்ணது ராவணன் கூட வர்ஷிப் பண்ணான். ராவணன் என்ன பண்ணான், சிவனை ஃபுல்லாக தவம் பண்ணி அவனை மாதிரி தவம் யாரும் கழுத்தெல்லாம் வெட்டினான், தலையை வெட்டி போட்டான். அவனை மாதிரி யாராவது சிவனை கும்பிட முடியுமா? கடைசியில் அவனுக்கு என்ன ஆச்சு, மூளை என்ன இருந்துச்சு, மூளை என்ன தான் கேட்டுச்சு, பார்வதி வேணும் எனக்கு கூட அப்படின்னு. என்ன ஒரு புத்தி பாருங்க, அவ்வளோ தூரம் ஒர்ஷிப் பண்ணி அவன் மூளை மழுங்கிடுச்சு. அதனால் அவன் வந்து நோக்கத்தோடு ஒர்ஷிப் பண்ணல, அது வந்து தவறான ஏற்பாடு. அதே விஷ்ணு தான் சிவனை வர்றார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது. அந்த விஷ்ணு வந்து பௌதிகத்தை டச் பண்ண மாட்டார். ஓகே, பௌதிகத்தை டச் பண்ண மாட்டார். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்து அம்மையும் அப்பாவுமா சிவனும் பார்வதியும் இருக்கான், பார்வதி சிவனும் இருக்கான். ஓகே, ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் டச்சில் இருக்காங்க. அவங்க தான் கிரியேட் பண்ணுறது ஒவ்வொரு லிவிங் எனிட்டியும். அவங்க தான் அம்மா அப்பா. அதனால சிவனை ஒர்ஷிப் பண்ணுறேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சைவேட் சொல்றது தவறு. ஏன்னா சிவனை ஒர்ஷிப் பண்ணால் வேற ரிசல்ட் கிடைக்கும், விஷ்ணு ஒர்ஷிப் பண்ணால் வேற ரிசல்ட் கிடைக்கும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகாத, ஏன்னா வரத்தை பிடிங்கிடுவாரு. அதனால விஷ்ணு வந்து எப்பயுமே அடுத்த பிறவிக்குள்ள நல்லது தான் பண்ணுவாரே தவிர சிவனுடைய போர்ட்ஃபோலியோ இந்த பிறவிக்கு நல்லது பண்ணுறோம். ரெண்டு பேரும் ஒன்று தானே, நான் யாரை கும்பிட்டா என்ன உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ரிசல்ட் வேற கிடைக்கும். அப்படி ஒருத்தர் சிவனை வந்து ரொம்ப நிம்மதியாக ரொம்ப எனக்கு நீ தான் வந்து கரெக்டான வழியை காட்டு அப்படின்னு சொல்லி கும்பிட்டாருன்னா சிவன் என்ன பண்ணுவார், நேராக கௌரங்கா விட்டு கை காட்டிடுவார். அப்படி ஏற்கனவே காட்டியிருக்காரு அந்த பாகவத்தில் வருது இல்லையா, அவங்க பேர் என்ன, பிராச்சன பர்கியோட பசங்க தானே அது, பிரச்சேதாஸ். அவங்கெல்லாம் சிவனை வழிபடுறாங்க. சிவனே வர்றாரு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாரு, வழி காட்டுறாரு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. அதில் போட்டிருக்காரு, அந்த பரப்பட்டில் போட்டிருக்காரு. சிவனுக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். தன்னுடைய பக்தர்களை பார்த்தா கூட அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்காராம். ஏன்னா அவங்க வந்து இவர் மாதிரி ஒரு இதில் போகிறார், பாத்தில் போயிட்டுருக்காரு. இவ்வளோ சிவனுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்து என்ன கேட்டாலும் போக்கக்கூடிய அவர் எங்கே இருக்கிறாரு, சுடுகாட்டிலாம் இருக்கிறார். பார்வதி எங்கே இருக்காங்க, உலகத்தையே கிரியேட் பண்ணக்கூடிய பார்வதி எங்கே இருக்காங்க, பகவானுடைய பக்கத்துலாம் அவரையும் பகவான் சொல்லலாம், சிவனையும் பகவான் சொல்ல தப்பு கிடையாது. பகவான்னா யார், 6 ஐஸ்வர்யங்கள் கொடுத்துருக்கணும், பகவான் பெரியார். ஓகே, ஆனால் அதை ஃபுல்லாக இருக்கிறது கிருஷ்ணர். அந்த விஷ்ணு வந்து அதில் வந்து 84%, 90%, சிவன் வந்து 84%, பிரம்மா 78%. அதனால் பிரம்மாவுக்கு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஆள்லாம் கண்டுபிடித்து வாதிட்டு ஜெயிக்க முடியாது. சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு சொல்லி ஜெயிக்க முடியாது. அந்த விஷ்ணுவே தான் சிவனை வராரு. எப்போ சிவனை வராரு, இந்த பௌதிக லோகத்தில் வரும்போது இதை ஆட்சி பண்ணுறதுக்காக சிவனை வராரு. மற்றபடி அவர் இஸ் விஷ்ணு ஹிம்செல்ஃப். அதனால் டெமிகாட்ஸ்லாம் ப்ரே பண்ணுவாங்க சிவனுக்கு. அவர் எப்படி ப்ரே பண்ணுவாங்கன்னா அந்த விஷத்தை குடிப்பார் தெரியுமா, அந்த மாதிரி விஷத்தை யாரும் குடிக்க முடியாது. நீலகண்ட சிவன் அந்த குடிக்கிறது வந்து டெமிகாட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவருக்கு பகவானுக்கு என்ன குளோரிஃபிகேஷனோ அதை கொடுப்பாங்க. அப்போ சிவனுடைய வேலை என்ன, நாசனம் பண்ணுறது சிவனுடைய வேலை. கரெக்டா, காத்தல் அழித்தல் அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டைன் என்ன சொல்லுவாங்க தமிழில், படைத்தல் படித்தல் காத்தல் அழித்தல். இது மூணுமே பார்த்தீங்கன்னா அந்த அழித்தல் வந்து சிவனுக்குள்ளது. அவர் எப்படி அந்த விஷத்தை குடிச்சு காப்பாற்றினாரு யோசிச்சு பாருங்க. சிவனுடைய வேலை அழிக்கிறது மட்டும்தான். அவர் ஏன் பண்றாருன்னா விஷ்ணு தான் சிவனை வர்றாரு. ஆக்சுவலாக அவர் அந்த கிரியேட் பண்ணும்போதும் மெயின்டைன் பண்ணும்போதும் விஷ்ணு வந்து அந்த ரோல் எடுத்துக்கிறார். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவா அண்ட் விஷ்ணு பிகாஸ் போத் ஆஃப் தம் டோன்ட் டை. ரெண்டு பேரும் இறப்பு கிடையாது, ஆனால் பிரம்மாவுக்கு வந்து இறப்பு உண்டு. அதனால் ஒருத்தர் வந்து இப்போ வாதிடுறது வந்து வேஸ்ட். இப்போ நம்ம கம்யூனிட்டியில் போனீங்கன்னா நிறைய பேர் வாதிடுவாங்க. என்ன அது தேவாரம் திருக்குறள், அது திருக்குறள் கிடையாது, திருவாசகம், இதெல்லாம் படிங்க நீங்கள் முறை கிருஷ்ணரை கும்பிட்றீங்க அப்படி இப்படிம்பாங்க. அவங்களுக்கு குறைந்த புத்தி உள்ளவர்கள், அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சிவன் வேற கட்சி விஷ்ணு வேற கட்சின்னு. ஆனால் பிரம்ம செய்வதால பிரம்மா தெளிவாக சொல்லிட்டார். எப்படி வந்து பால் தயிரா மாறுதோ அதே மாதிரி விஷ்ணு வந்து சிவனா மாறிட்டார். அதனால் ரெண்டு பேரும் ஈக்குவல் பொட்டன்சி தான்.
ஓகே, 2 பேரும் தே ஆர் நாட் ஆர்டினரி பர்சன்ஸ். ஓகே, ஆனால் சிவனை வர்ஷிப் பண்ணால் ஒரு பலனும் விஷ்ணு வர்ஷிப் பண்ணால் வேற பலன் கிடைக்கும். இப்போ சிவனை வர்ஷிப் பண்ண ஒருத்தர் என்ன பண்ண தெரியுமா, வாழ்க்கை முழுவதும் நமசிவா நமசிவா சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, டீ காஃபி விட முடியல. கிருஷ்ண இயக்கத்துக்கு வந்த 1 வருஷத்துல எல்லாத்தையும் விட்டுறாரு. விடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. ஆனால் இவரால் என்ன பண்ண 75 வயது 80 வயது ஆயிடுச்சு, இருந்தாலும் அவரால் விட முடியல. ஆனால் சிவன் மேலே அவ்வளோ பக்தி. கேட்டா இல்லையா பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆசைகள் வந்து மனசுலேருந்து போகாது, ரொம்ப கஷ்டம். மேலாப்பில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ்லாம் சிவன் வந்து எடுத்துடுவார். ஆனால் அந்த ரூட்டில் இருக்குல்ல, அது அவரோட போர்ட்ஃபோலியோ கிடையாது, அவர் பண்ண மாட்டார். அவரால் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டார். அது வந்து விஷ்ணுட்ட போகணும்னு சொல்லிடுவார். ஓகே, இதுதான் வந்து தாத்பரியம். அதனால் நம்ம வந்து சிவனா பெருசா விஷ்ணு பெருசா அந்த வாதிடக்கூடிய அளவுக்கு நமக்கு மூலியும் கிடையாது. நம்மளால் வாதிட்டு ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, அது அவங்களாம் பார்த்து சிவனே சொன்னாதான் உண்டு, விஷ்ணுவே வந்து சொன்னாதான் உண்டு. இல்லைன்னா நம்ம கடைசி வரையும் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கு இல்லையா, விஷ்ணு பெருசா சிவன் பெருசா. அந்த விவேக்கும் ஒரு நாள் ஜோக் பண்ணுவார்ல, யானை பட்டையை போடுறதா நாமத்தை போடுறாங்கல்ல, யானை வெட்டையை போடுறது அள்ளிட்டு போங்கடா அடிச்சு. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்க வேண்டியதா, இவங்களால கன்க்ளூஷன் வரவே முடியாது. ஏன்னா 2 பேரும் பெரியவங்க தான். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறது தான் முக்கியம். நம்ம நோக்கம் இந்த லோகமா அடுத்த லோகமான்றது தான் முக்கியம். இந்த லோகத்தில் சிறப்பாக இருக்கலாம்னா ஒருத்தர் சிவனை வழிபடணும், எனக்கு அடுத்த லோகம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக விஷயம் தான் வழிபடணும். அதுக்குண்டிய பக்தியை தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு காட்டுறாரு. ஓகே, அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த லோகத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்த பிறவியில் திருப்பி இதே மாதிரி மனித பிறவியாக கிடைக்கும் போது விலங்கு பிறவி கிடைக்குமா அதெல்லாம் தெரியாது. சிவன் என்ன பண்ணுவார், இந்த பாரத்தை தூக்கி இங்கே வைப்பார், அவ்வளோதான் பண்ணுவார். ஓகே, லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து ரைட் ஷோல்டர் வைப்பார், அவ்வளோதான் பண்ணுவார். அடுத்த பிறவியில் முக்தி கொடுக்கறது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஓகே, ஆனால் அது வந்து கிருஷ்ணர் மட்டும் தான் கொடுக்க முடியும். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணமரஜா அகம்துவம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமியமாசுஷா இப்படிங்கிற வாசகத்தை கிருஷ்ணர் மட்டும் தான் சொன்னாரே தவிர சிவன் வந்து எந்த புராணத்திலையும் சொல்லலை. அதனால் இந்த புராணம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கான்ட்ரடிக்ஷனே இருக்காது. அதான் சிவன் புராணத்தை அப்படி சொல்லியிருப்பாருங்க. ஒரு சைவட் சொல்கிறாரு என்கிட்ட, சிவன் புராணத்தை நீ கிருஷ்ணன் இப்படி சொல்கிற, சிவன் அப்படி சொல்லியிருப்பாரு. இவங்களுடைய மனக்கற்பனை, நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அப்படியே டிட்டோவா சிவன் அப்படி சொல்லியிருப்பாரு, நீ ஏன் அப்படி இல்லைன்னு சொல்கிற. சொன்ன வாசத்தை எடுத்து காட்டுங்க, எதுலேயுமே கான்ட்ரடிக்ஷனே இருக்காது. சிவன் பேச்சு பார்வதி பேசு, நம்ம பேசுகிற மாதிரி மாற்றி தான் பேச மாட்டாங்க. அவங்க ஒரு விட்ட சொன்னால் அது உண்மைதான். அப்படிங்கிறப்ப அப்படி கான்ட்ரடிக்ஷன் பேசி எங்கே தான் இருக்குது, எங்கேயுமே கிடையாது. நம்மளுடைய மூலையில் தான் இருக்குது, ஆக்சுவலாக மனசில் தான் இருக்குது. நம்மளே நினச்சிக்கிறோம் இவங்க இப்படி சொல்லியிருந்தா அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்போ அவங்களும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அப்போ நான் கும்பிட்றது கரெக்டு தான், நான் நம சிவாய தான் சொல்லுவேன், ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, யாருக்கு நஷ்டம், யாரும் சொல்லலையோ அவங்களுக்கு தான் நஷ்டம். ஒரு வட்டம் கிருஷ்ணான்னு சொன்னான்னா அவ்வளோ பாவம் கழியுன்னு சொல்லி சிவனே சொல்கிறார். ஸ்ரீராம ராமேதி மனோராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம். இது மாதிரி 1000 நாமங்கள் எதுக்கு விஷ்ணு நாமம் சொல்கிறீங்க, ஒரு வட்டம் ராமநாமம் சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போ 3 ராமநாமம் சேர்ந்து ஒரு கிருஷ்ணநாமம், இப்படி ஜீவ் கோஸ்வாமி சொல்கிறார். அதனால எல்லாருமே கிளியராக இருக்காங்க. யார் கிளியராக இல்லைன்னா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த சிவர் ஃபாலோயர்ஸும் சவுத் இந்தியாவில் இருக்கிற விஷ்ணு ஃபாலோயர்ஸும் கிளியராக இல்லை. கிருஷ்ண பக்தர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே, அவன் முடிச்சுக்கலாம். அதனால் நம்ம இந்த சண்டைக்குள்ளே போக வேண்டாம், நம்ம என்னங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் சிவனை வெறுக்கிற ஒரு ஐயங்காரும் இஸ்கானுக்குள்ள வர முடியாது. ஒரு மாதாஜியோடைய ஹஸ்பண்டு அவங்க வீட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ண போயிருக்கோம். சிவன் கோயில் இங்கே தானே இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயோ சிவன் கோயிலா, அந்த தலை பக்கம் படுக்கவே மாட்டான், அது தலையை வச்சு படுக்க மாட்டான் அந்த சைட் அப்படின்னு. உடனே அந்த மாதாஜி சொன்னேன், இவ்வளோ துவேஷம் கூடாதுங்க, அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சிவன் மேலே துவேஷியாக இருந்தாலும் விஷ்ணு மேலே துவேஷியாக இருந்தாலும் பக்தனும் ஆகவே முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதாஜி தலையாட்டினாங்க, ஆனால் அவர் மாறவே இல்லை ஆக்சுவலி. அதனால யார் மாறலையோ அவங்களுக்கு கிருஷ்ணர் வந்து காட்ட மாட்டார், அதே மாதிரி விஷ்ணுவை காட்ட மாட்டார். 2 பேர்ட்டையும் ஒழுங்காக போகிறவங்க தான் கரெக்டாக இருக்கும். அது யார் தான் பண்ணுவான், கிருஷ்ண பக்தர் மாத்திரம் தான் முடியும். ஓகே, ஏன்னா சவுத் இந்தியா அப்படி ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா, நம்ம இதை முடிச்சுக்கலாம், அதோட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு கொஸ்டின் இல்லைண்ணா, சரி பாயிண்ட்ஸ் போயிடலாம். ஹாசினி உனக்கு பாயிண்ட்ஸ் யோசிக்கிறியா? சரி ரைட், ஓகே. ஈஸ்வரி மகாராஜ் நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண குரு. கீழே உள்ள மக்களை எப்படி மேலே ஏற்ற வேண்டும்ன்றதுதான் ஆச்சாரியோடைய வேலை. வெரி நைஸ், வெரி நைஸ். அதனால அவன் வந்து பிராமின் கிடையாது. அவனை எப்படி நிறைய பேருக்கு பிராமினாலே கோவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மட்டம் தட்டி வச்சுட்டாங்க கேஸ்ட் பிராமின்ஸ்.
அதனால் பிராமின் இல்லாட்டாலும் அந்த குணத்தில் தான் பிராமின் ஆகணும். கீழத்தில் இருக்கானாலும் சேத்துல இருந்தாலும் செந்தாமரை வர முடியும். அது கீழே இருந்தாலும் அது குணங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா மேலே ஏற்ற முடியும். ஓகே, குணங்கள் எல்லாம் வந்து ஆச்சாரம் என்ன பண்ணுவார், அவர் குணங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி மேலே ஏற்றிடுவார். தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி சொல்லுங்க. ஆண்களும் பெண்களும் பிரச்சாரகர்களா இருக்க பயிற்சி அளிக்கப்பட்டதுனால பெண்கள் வந்து சாதாரண பெண்களே அல்ல. கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யும் போது அவங்க வந்து ஆண்களோட சமமானவர்கள். அதனால அவங்க இருவருமே தெய்வீக செயல்கள்ல ஈடுபட்டுதான் கிருஷ்ண இயக்கத்தோட. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த மாயாவாதிஸும் சூன்யவாதிஸும் வந்து டேஞ்சர். அதே மாதிரி இந்த மாயாவாதி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜகமே போய் பிரம்ம சத்தியம் ஜெகத் பிரம்ம சத்தியம் சொல்லுவாங்க மாயாவாதி. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொல்லுவாங்க. சூன்யவாதி ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சூன்யம் தான். அதான் பௌத்தர்கள். ஓகே, ஆமா. அது என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரீக்குள்ள வந்து பச்சை லீவ்ஸ் உள்ள ட்ரீக்குள்ள இது போச்சுன்னா சேமா தான் இருக்கும். மரத்துக்குள்ள கரெக்ட், பச்சை மரத்துக்குள்ள பேரட் போனா சேமா தான் இருக்கும் அப்படி மாயாவாதி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே லாஜிக் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த பச்சை மரத்துக்குள்ள போன பச்சை கிளியும் தனியா தான் இருக்கு அப்படிங்கிற பக்தர்கள் சொல்றாங்க. வெரி நைஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரணி உனக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே, ஆன்லைனில் போட்டு சொல்றியா? பாயிண்ட் சொல்றியா? கத்தி சொல்லணும். பேச் பண்ணுவாங்க. அதனால ஸ்மோக் பண்ணுறவனை போயிட்டு நீ ஒன்றுமே கிட்டே வரக்கூடாதுன்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் பக்தி சேவை பண்ணுறது. இப்படி தான் அவங்க பெரிய பக்தர்கள்லாம் வந்தாங்க. அதனால் இங்கே உள்ளவங்க குற்றம் சொல்கிறது லைக் அந்த மாதிரி ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க, ஸ்டெப் எடுத்து பண்ண மாட்டாங்க. எப்படி பக்தர்கள்லாம் மாற்றுறது, அவங்களுடைய பெருமையை பீத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு. இதுதான் இந்தியன்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ சத்யா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பாதிதான் புரிஞ்சிச்சு. இந்த ஐ மீன் கொஸ்டின்ல இருக்கு விஷ்ணு, சிவன், அம்மன், விநாயகர், சூரிய கடவுள் பிரபுஜி. ஆமா, சூரிய கடவுள், விஷ்ணு, சிவன், அம்மன், அப்படி 5 பேர் கும்பிடுவாங்க மாயாவதிஸ். என்ன கொஸ்டின் உங்களுக்கு? எல்லாரும் சேம்னு சொன்னீங்களா? ஆமா, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி கும்பிடு. மாயாவதி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மாயா, எல்லாம் ஒண்ணுதான். நீ யாருனாலும் கும்பிடு. இப்ப நம்ம இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் ரோடு போகும்போனால ஒரு கோயில் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பெருமாள் இருப்பாரு, சிவன் இருப்பாரு, அம்மன் இருப்பாங்க, சூரியன் இருப்பாரு, விநாயகர் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. ஆஹா, எவ்வளவு பரந்த உள்ளம் பாருங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாரும் ஒண்ணுதாங்க, யாரை கும்பிட்டா என்ன, கடைசியில யாருக்கும் உருவம் கிடையாது, நீங்க கூட அப்படியே போய் கலந்துடலாம், நீங்களும் கடவுளாயிடலாம். இப்படிங்கதான் அவங்களுடைய பேச்சு. வைஷ்ணவனுடைய பேச்சு அது கிடையாது. எப்பயுமே விஷ்ணு வேற, சிவன் வேற, பிரம்மா வேற, எல்லாரும் வேற. பக்தர்கள் என்ன பண்றோம், பகவானுக்கு சேவை பண்றோம், கிருஷ்ணனுக்கு சேவை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, நிறைய டெமிகாட்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து வைஷ்ணவனுடைய பேச்சு. மாயாவதி பேச்சு என்னன்னா எல்லாம் ஒண்ணுதான், யாருக்கு சேவை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றாங்க, சன்னியாசியா மாறி எல்லா காட்டுக்கெல்லாம் போய் வர்ஷிப் பண்ணி கடைசியில் ஹாஸ்பிட்டல் திறக்கிறான், திருப்பி மக்களுடைய சேவைக்கு வந்துடுறான். இதனால இவங்களுடைய வந்து முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும் மாயாவதி பேச்சு. ஆனால் வைஷ்ணவனுடைய பேச்சு வந்து எப்பயுமே சீரா இருக்கும், பக்தியிலே இருப்பாங்க. புரிஞ்சுதா மாதாஜி உங்களுக்கு? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்க தான். அது கலாவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாணவர்கள், முஸ்லிம்கள், கீழ்த்தர மக்கள் எல்லாரும் கூட ஜகாய் மகாய் போன்ற பாஷாண்டு காட்டுறவங்களான கூட சைத்தன்ய மகாபிரபுவோட இதோ கேட்டு மாறினாங்க. ஆனா இந்த மாயாவாதிகளை மட்டும் மாத்துறது ரொம்ப கடினமா இருந்தது சைத்தன்ய மகாபிரபு. கடினமான விஷயம். ஓகே, அதனால மாயாவோட பாஷைக்கு கூடாது. காஞ்சிபுரம் தானே போனேன், மகா சுவாமி பக்தர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. ஐயோ மகா பெரியவா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இது மாயாவை தான் அதிகம். அதனால அவங்கள பார்க்க ரொம்ப பசுத்தோல் போர்த்திய புலி தான் ஆக்சுவலாக சொல்லப்போலாம். ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் விஷங்கள், எல்லாம் பகவானுக்கு எதிராக தான் சொல்லுவாங்க. அதனால அவங்களாம் வேதங்கள்லாம் ஓதுறாங்களே, ரொம்ப சாதுவாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, அவங்க ரொம்ப டேஞ்சர்னு யார் சொல்றா, சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. யாருக்கு டேஞ்சர், மிகப்பெரிய டேஞ்சர் யாருக்குன்னா பக்தர்களுக்கு தான். ஓகே, அவங்களுடைய லைஃப்பை வந்து வீணடிச்சிருவாங்க இந்த மாயாவாதிஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க தான் பேசணும். ஹரே
கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வாரணாசி மாயாவாதிகள் அருவ பிரம்மன் மட்டுமே உண்மை, பௌதிகம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாரநாத அருவவாதிகள் மாயையில இருக்கிறதுனால பிரம்மன் கூட இருக்கிறதா அவங்க நம்புறது இல்ல. அவங்க பௌதிகவாதம் மட்டுமே பரம்பொருள்னு ஒரு தோற்றம்னு சொல்றாங்க. ஆமா, ஓகே. அதனால அது கூட நம்ம கிடையாது, அவங்க சூன்யவாதி. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மலையாள பிரபு நீங்க தான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதோட ஆசையினால யூரோப்பியன்ஸ் யூரோப்பிய பக்தர்கள் மேல முன்னுக்கு வந்தாங்க பிரபு. ஆனா இந்தியர்களோட அவங்க கிட்ட இருக்க கர்வத்தினால அவங்களால பக்தியில முன்னுக்கு வர. ஆமா, இந்தியன்ஸ் எழுதின ஸ்லேட்டு என்ன பண்ண நம்ம அழிச்சிட்டு தான் திருப்பி எழுத முடியும் இல்லையா? ஃபாரின்ல உள்ளவங்க எழுதாத ஸ்லேட்டு ஈஸியாக எழுதிட்டார் பிரபுபாதர். ஓகே, அதுதான் வித்தியாசம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த கிளாஸ் ஏதோ முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு பாகவதம் கிளாஸ் இல்லையா? மார்னிங் 11:30 பாகவதம் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்திப்பேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.